வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப இந்த பாஜக அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா வெளிப்படையாக ஒரு வட இந்திய சார்பு கொண்ட கூட்டணியாகவே மாறிடுச்சு. வட இந்திய சார்பு கொண்ட ஒரு கூட்டணியா இருக்கிறதுல என்ன தவறுன்னு நீங்க கேட்கலாம். வட இந்தியாவில வட இந்திய சார்பா இருக்கலாம். தமிழ்நாட்டிற்குள் இங்க வடவர் ஆதிக்கம் அதிகம் இருக்கு. ஜிஎஸ்டி, செஸ் பிரச்சனை, நம்ம போராடுறதே வடவரோட தான். இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கு. பல தொழில் வட இந்திய ஆதிக்கத்துல போயிருச்சு. சிறு குறு தொழில் உட்பட வடவர்கிட்ட போயிருக்குங்கிறத மிகப்பெரிய விமர்சனமாக, மிகப்பெரிய அரசியலா இருக்கு. இதை பயன்படுத்தி தான் ஆபரேஷன் லோட்டஸ்ன்னு தமிழ்நாட்டில் பாஜக பிளான் பண்ணுது. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வட இந்தியர்கள் அதிகம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிக வாக்குகளை வாங்குறாங்க. இதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு சொல்ல வேண்டியதில்லை. திருப்பூர், கோவை, இந்த மாதிரி எங்கெல்லாம் வடவர் இருக்காங்களோ, ஏன் இந்த சென்னையிலேயே துறைமுகம் தொகுதி, சவுகார்பேட்டை, இந்த மாதிரி பகுதிகளில் வடவர் அதிகம் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கான செல்வாக்கு அதிகம் இருக்கும். இப்படியான ஒரு கான்செப்ட் இருக்கின்ற நேரத்தில் வெளிப்படையாகவே பாஜக அதிமுக கூட்டணியினர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. ஒரு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும், பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வரணும், அப்படி வந்தாதான் வட இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஓட்டுக்காக அந்தந்த மக்கள்கிட்ட போய் அந்த மக்களை அப்பீஸ் பண்றதுக்காக அரசியல்வாதிகள் பேசுறது ஒரு நார்மலான விஷயம்தான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்க பாஜக கூட்டணிக்கு வாக்களிங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு ஒரு பாய்சனான வார்த்தை தெரியுமா? தமிழ்நாடு மாதிரி பிற மாநிலத்தவர், பிற மொழி பேசுற மக்களுக்கு பாதுகாப்பான அரணான ஒரு பகுதிங்கிறது இந்தியாவில் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் வேற எந்த பகுதி போனாலும் பிற மொழி மாநில மக்களுக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது. பாதுகாப்பா இருக்கட்டும், வளர்ச்சியா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், எல்லாமே தன்னுடைய தாய் மாநிலத்தை விட தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிறது தான் வட இந்தியர்கள் சொல்றது. வட இந்தியர்கள் மட்டும் இல்ல, பங்காளிகள் இருந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் தமிழ்நாடு, ஏன் கேரளாக்காரங்களுக்கே தமிழ்நாடு சொர்க்கம் மாதிரி தான். பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இதுதான். அதனால இந்த மாதிரியான ஒரு மாநிலத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் வாசன் அவர்கள் எவ்வளவு தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கும் விதமாக வட இந்தியர்கள் பாதுகாப்பாக இல்லையா திமுக ஆட்சியில. அந்த வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா பாஜக ஜெயிக்கணுமா, அதிமுக ஜெயிக்கணுமா? இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க. வட இந்தியர்களிடம் ஓட்டு கேட்க போனா திமுக பேசுவாங்க, நாங்க வட இந்தியர்களுக்கும் சேர்த்துதானே பாடுபடுறோம் தமிழ்நாட்டுல, உங்களுக்கும் பிரச்சனைனா நாங்க பாக்குறோம்னு ஒரு அரசியல் கட்சி சொல்வது நான் பிழையா சொல்ல. திமுக சொன்னாலும் அதிமுக சொன்னாலும் வடவர் ஆதிக்க எதிர்ப்பு அரசியல்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் திமுக அரசியல் தான், திராவிட அரசியல் தான். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு தமிழருக்கு வேணுங்கிற அரசியலையும் திமுக கடந்த முறை முதலமைச்சர் வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதுங்கிற மாதிரி யாரு வேணாலும் தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வரலான்னு. அதை மாத்தினது இந்த முறை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு மாத்தினாரு. இல்லைன்னா இன்னைக்கு டிஎன்பிசியே நார்த் இந்தியாவில இருந்திருக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அலுவலகங்களே வட இந்தியர்கள் பெருகிருப்பாங்க. அப்படி ஒரு வேலையை பாஜக ஓபிஎஸ் இபிஎஸ் வச்சு பண்ணாங்க அவங்க சிஎம்மா இருக்கும்போது. சோ இவ்வளவு ஒரு ஆபத்துகள் இருக்கிற நேரத்துல ரொம்ப ஓப்பனாவே வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு பீகார்ல ஒரு யூடியூப்காரன் பரப்புனா பாத்தீங்களா பொய்யே. ஒரு சங்கி அந்த ஆளு என்ன தெரியுமா பரப்புனார்னா, பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினோட நல்ல நெருக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பரப்புனார்னா, தமிழ்நாட்டுல வட இந்தியர்களை கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம், பல பேரை தூக்குல போட்டுட்டாங்களாம், வட இந்தியர்கள் கதறாங்களாம் தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு பொய்யான வீடியோவை பரப்பி, இப்பேற்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சரோட நம்ம பீகார் தேஜஸ்வி தொடர்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு அசிங்கமான அருவருப்பான பொய்யை பீகாரை சேர்ந்த சங்கிகள் பரப்புனாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒட்டி இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பொய்ய சங்கிகள் பரப்புவாங்க, பீகாரிகள்ல பரப்புனாங்கிறது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் பேசினார்னா அது என்னது? அப்ப இவர்கள் இவங்களுடைய சிந்தனையே பாருங்களேன். தமிழர்களுக்கு இது செய்வோம், தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை அதிகரிப்போம், டைட்டில் பார்க் கொண்டு வருவோம், ஐடி பார்க் கொண்டு வருவோம், ஏஐ டெக்னாலஜியை நாங்க டெவலப் பண்ண போறோம், வெளிநாட்டு முதலீடை அதிகரிக்க போறோம், துறைமுகம் பகுதியா இங்க கப்பல் ஏற்றுமதிக்கு நாங்க இது பண்ணுவோம், ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், செஸ் வரியை குறைக்கணும், உங்களுக்கு லைசன்ஸ் பெர்மிட் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறோம், இந்த மாதிரி பேசுவாங்கன்னு பார்த்தா, வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல நாங்க வந்தாதான் நடக்கும்னு பேசுறாங்கன்னா, அப்ப இவர்கள் எந்த அளவுக்கு இவங்க மனநிலை தமிழர்களுக்கு எதிராக சிந்திப்பதே இவங்களுடைய இயல்பான மனநிலை ஆயிடுச்சு. தமிழர்களுக்கு எதிராக சிந்திப்பதே இந்த கூட்டணியினுடைய இயல்பான மனநிலை ஆயிடுச்சு.
மத இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிந்திப்பது, தமிழர்களுக்கு எதிராக சிந்திப்பது, இடஒதுக்கீடுக்கு எதிராக சிந்திப்பது, மறு தொகுதி வரையறைங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய இடங்கள் குறையிறத நியாயப்படுத்தி பேசுவது. புரியுதுங்களா? நமது மொழிக்கும் இனத்திற்கும் மாநிலத்திற்கும் எதிராக சிந்திப்பதையே ரொம்ப இயல்பா அன்னிச்சை செயல் மாதிரி செய்யற அளவுக்கு பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே போயிட்டாங்க. வாசன் இப்படி பேசுறாரு. இப்ப பாஜகவே இப்படி பேசாம இருக்க, நயினாரே இப்படி பேச பயப்படுறாரு, தமிழ்நாட்டில் இப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட யோசித்து பாருங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி, பாஜக ஆட்சியெல்லாம் வந்துட்டா ரொம்ப வெளிப்படையா இவர்கள்லாம் வடவர் ஆதிக்கத்தை நியாயப்படுத்துவாங்க. ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இருந்து, நம்ம நிதி வரிய புடுங்கி வட இந்தியர்களுக்கு கொடுத்ததுல இருந்து எல்லாமே இனி என்னன்னா நடக்கும்னு தெரியாது. வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பச்சை பொய்ய வாசன் பேசுறாருன்னா என்ன சொல்றது? வட இந்தியர்களுக்கு இது ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருக்கு. பீகார்காரங்க, உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது சென்னைங்கிறது அச்சா சிட்டிகே அவன் மறல்றான். இங்க அவன் சொர்க்க மாதிரி இருக்கு. அவங்க ஊர்ல காவைத்து கஞ்சிக்கு இருந்தவன் இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு சுயமரியாதையோட வாழ்றான். பீகார்ல அவனை எளியவர்களை வா போ ஒரு ஒருமையில அழைச்சு அவனை இழிவுபடுத்துறான். ஆனா இது தந்தை பெரியார் மண், சுயமரியாதை மண், சக மனிதனை மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பானிபுரி விற்கணும் கூட, என்ன தம்பி, என்ன பையா, ஒன்று தாப்பால் மரியாதை கேட்பான். புறா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பானிபுரி விற்கிற ஒரு ஏழை தோழனை கூட மரியாதையா தான் பேசுவாங்க தமிழ்நாட்டில். இந்த மரியாதையெல்லாம் பீகார்ல அவங்களுக்கு கிடைக்காது. இவ்வளவு பணம், கண்ணியமான வாழ்க்கை, இங்க அடிக்கடி யாரையும் கை வச்சிட முடியாது. அங்கெல்லாம் ஒரு பணக்காரன் ஏழையை அடிப்பான், இந்த சாதிக்காரன் கீழே இருக்க சாதிக்காரனை அடிப்பான். அது ரொம்ப இயல்பா நடக்கும். இங்கெல்லாம் யாரையெல்லாம் கை வைக்க, ரோட்ல ஒருத்தனை போட்டு ஒரு பீகாரியை அடிக்க முடியாது, ஒரு ஏழைங்கனால அடிக்க முடியாது, ஒரு பிச்சைக்காரங்கனால அடிக்கணும். எவனா ஒருத்தன் கூட்டத்துல எதுக்கு பாவம் அவனே அப்புறாணி அவனை போய் அடிச்சிருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்டுருவாங்க. சோ இயல்பாகவே தகவமைப்பே தமிழர்கள் பிறரை நேசிப்பது, பிறருக்காக வாழ்வது, இந்த மாதிரி தன்மையில இங்க இருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. அரசியல், கட்சி, மதம், சாதிக்கு அப்பாற்பட்டு. அதனால பிற மாநிலத்தை சேர்ந்த ஏழை தொழிலாளர்களா இருக்கட்டும், இந்த பிற மாநிலத்தை சேர்ந்த எத்தனையோ முதலாளிகள் இங்க வந்திருக்கிறாங்க. வியாபாரம் எல்லாம் மார்வாடி கையில இருக்கு. இது குறித்து நான் பலமுறை பேசியிருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாமே முக்கியமான வியாபாரம் எல்லாமே நம்ம தமிழர்களிடமிருந்து மார்வாடி கையில போயிருக்கு. அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய வாசன் தமிழர் வணிகத்திற்காக, தமிழர் பொருளாதாரத்துக்காக, தமிழர் அரசியலுங்கிறது வேற அரசியல். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிற அளவு இல்லையப்பா. உங்களுக்கெல்லாம் தமிழர் அரசியல் நாங்க எதிர்பார்க்கல. அடிப்படையில் தமிழர் வணிகம், தமிழர் வியாபாரம் இப்படின்னு எவ்வளவோ அழிஞ்சுக்கிட்டு வருது, எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் டெல்லி ஆதிக்கம். மெர்கண்டல் பேங்க்ல நீங்க 1008 கேள்வி கேட்பீங்க, ஆனா குஜராத் பேங்க்ல கேள்வி கேட்க மாட்டீங்க. தமிழை இங்க வணிகம் செய்ய முடியாது, தமிழை பேங்க்ல கடன் வாங்க முடியாது. குஜராத்திக்கு கிடைக்கும், மார்வாடிக்கு கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு அரசியல் பேச வேண்டியது ஒரு தமிழரா ஜி.கே. வாசன் இதையெல்லாம் பேசாம, உங்கள் வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக அரசு இருக்கே, தமிழ்நாடு இருக்கேன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காருன்னா, இவர்கள் பாருங்க, ஒரு ஓட்டுக்காக கூட தமிழர் நலன்கிற அரசியலை பேச மறக்கிற நிலைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம். சேகர்பாபு குறி வச்சு பேசுறோம், சேகர்பாபுக்கு வட இந்தியர்கள் ஓட்டு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காண்டி எவ்வளவு ஒரு பொய்யெல்லாம் அவங்க பேசுறாங்க பாருங்க. பொய் மட்டும் இல்ல, எவ்வளவு வன்மமான அரசியல் பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு எதிராகவே பேசுறாங்க, தமிழர்களை அவமானப்படுத்தும் விதமா பேசுறாங்க. தமிழன் எல்லா மொழி மாநிலத்தை பேசுறவங்களே அரவணைக்கிறான், விட்டு கொடுக்குறான், அவனோட சேர்ந்து தொழில் பண்றான். இன்னும் சொல்ல போனா அதுல அதிகமான பாதிப்பு தமிழர்களுக்கு தான். அது ஒரு தனி அரசியல். அதனால இவ்வளவு பெரிய பாதிப்பு தமிழர்களுக்கான அரசியல் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில் வாசன் போன்றவர்கள் அப்பட்டமாக பாஜகவின் குரலாக வட இந்தியர்களுக்கு இவங்க பாதுகாப்பு இல்லையே, பாதுகாப்பு இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று பேசுவது என்பது எப்பேற்பட்ட அரசியல்னு பார்த்துக்கோங்க. தேர்தல் களத்தில் கூட இவர்கள் தமிழர்களுக்காக சிந்திக்காமல் தமிழர்களுக்கு எதிராக சிந்திப்பதையே ஒரு இயல்பான ஒரு அரசியலாக இவர்கள் கொண்டிருக்கிறாங்கன்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நீங்க தான் பார்க்கணும். அதாவது என்னதான் தேர்தல் அரசியலா இருந்தாலும் ஜீவா டுடே தன்னுடைய கொள்கையில அடிப்படையில் நம்ம விட மாட்டோம். கோகிலாமணியை பற்றி பேசும்போது அருந்ததி அரசியல், சாதி ஒழிப்பு, மாநில உணர்வு. ஏன் கோகிலாமணி? இந்த கட்சி இந்த சின்னங்கிறதுக்கா மட்டும் இல்லை, கோகிலாமணி ஏன் தேவைப்படுகிறார்கள் விளக்கணை. அதே மாதிரிதான் துறைமுகம் தொகுதியில் பாஜக கூட்டணி என்ன பேசுறாங்கிறது தயவு செய்து பாருங்க. இந்த அரசியெல்லாம் தெரிந்தவர்கள், வடவர ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அரசியல் உணர்வுடையவர்கள், அந்த அரசியலை பேசக்கூடியவர்கள், அந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை தான் நாம் மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கணும். இந்த நடிகர் கட்சி வருதே, விஜய் கட்சிக்கெல்லாம் வடவர் ஆதிக்க எதிர்ப்புனா என்னன்னு தெரியுமா? வடவர் பண்பாட்டு எதிர்ப்புனா என்னன்னு தெரியுமா? வடவர் வணிகம் நீங்க தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சது அது என்னன்னா தெரியுமா? ஒரு பக்கம் பாஜக வெளிப்படையா தமிழர் எதிர்ப்பு அரசியல், இன்னொரு பக்கம் அரசியல்னா என்னன்னே தெரியாத சினிமா ரசிகர் கூட்டம். அதற்கு பிறகு இவர்களை எதிர்த்து நிற்கின்ற திமுக கூட்டணி.
இப்ப நம்ம எதை நீங்கள் பார்க்க போறீங்க, எதிரிகள் எதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பார்க்கணும். சோ தமிழ்நாடு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய வணிகர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய ஆண்கள் பெண்கள், தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் சிந்தித்து இதற்காக நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் காலம் போய் வெளிப்படையாக வட இந்தியர்களை பாதுகாக்க தான் நாங்க இருக்கிறோம் பேசக்கூடிய அளவு பாஜக கூட்டணி சென்று விட்டது என்றால், மக்களே நீங்கள் அரசியல் படணும், நீங்க சிந்திக்கணும். எப்பேற்பட்ட ஆபத்தான சூழல்ல நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் ரசிய வரி கூட்டம், இன்னொரு பக்கம் அப்பட்டமான தமிழர் விரோத மதவெறி கூட்டம். இதற்கு நடுவுல நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்க. தயவு செய்து தமிழர்களுக்கான அரசியலை தேர்ந்தெடுங்க. நம்ம எவ்வளவு ஆபத்தான நிலையில இருக்கிறோம். இது வெறுமனே ஓட்டு தேர்தல் அரசியல் மட்டும் இல்ல, அரசியல் படக்கூடிய நேரமும் கூட. இளைஞர்களே தயவு செய்து சிந்தித்து பாருங்க. சிந்தாதிரிப்பேட்டை, சவுகார்பேட்டையெல்லாம் சுத்தி பாருங்க. தமிழர் வணிகம், தமிழர் அரசியல், தமிழர் பொருளியல், இதையெல்லாம் பேசின பெரியார் மண் இது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு தேர்தலில் நீங்கள் வாக்குகளை, மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குங்கிறத ஒரு தமிழரா, ஒரு ஊடகவியலாளரா, மக்களை நேசிக்கக்கூடியவரா, மக்களிடம் பதிவு செய்ய வேண்டிய கடமை என்னிடம் இருக்குங்கிறத நான் பதிவு செய்யறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.